புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆர்வத்துடன் வாக்களித்து வரும் வாக்காளர்கள். புதுச்சேரி மிஷன் வீதியில் வாக்களிப்பவர்களுக்கு ரோஜா கொடுக்கும் ரோபோ பெண். வாக்களிக்க அடையாள அட்டை அவசியம் என விழிப்புணர்வு. வாக்குச்சாவடி இந்த வழி, தயவு செய்து முன்னே செல்லுங்கள். ஹலோ, வெல்கம் டு தி போலிங் ஸ்டேஷன். மனைவியுடன் வந்து வாக்களித்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன். சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்றினார். கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு RX 100 பைக்கில் வந்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. விலாஸ்பேட்டை வாக்குச்சாவடியில் வாக்கினை பதிவு செய்தார். நாங்கள் எப்பொழுதும் மக்களுக்காகவே இருக்கிறோம், மக்களோடு இருக்கிறோம், மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இருக்கிறோம், புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக இருக்கிறோம், புதுச்சேரி மாநில மக்களுடைய நலத்திட்டங்களை செயல்படுத்தி அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான சூழ்நிலை உருவாக்க. இப்போ 27 இப்போ நிச்சயமா ஆட்சி வரும், அதுதான் சந்தேகம். புதுச்சேரி மண்ணடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கானூரில் வாக்குச்சாவடி முன்பு திரண்ட பாஜக காங்கிரஸ் கட்சியினரிடையே கைகலப்பு. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வாக்களித்த பின் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் தடியடி நடத்தி கலைத்த காவல்துறை. காரைக்கால் கோத்துக்குளம் வாக்குச்சாவடியில் விவிபேட் எந்திரத்தில் திடீர் புகை. பேட்டரி சூடாகி தீப்பிடித்ததாக தகவல். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சார்பில் டோக்கன் விநியோகம் என புகார். திமுகவினர் தடுக்க முயன்றபோது டோக்கன்களை வீதியில் வீசிவிட்டு என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் தப்பியதாக குற்றச்சாட்டு. திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் பணம் மற்றும் டோக்கன் விநியோகம் என புகார். வாக்காளர்களுக்கு தலா 500 ரூபாய் ரொக்கம் தரப்பட்டதாக வெளியான புகைப்படங்கள். கேரளாவின் 140 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு. நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வரும் வாக்காளர்கள். கேரள சட்டமன்ற தேர்தலில் கண்ணூர் தொகுதியில் வாக்களித்த முதலமைச்சர் பினராயி விஜயன் 3வது முறையாக இடதுசாரி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை. கேரள சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக கடமையாற்றிய காங்கிரஸ் பாஜக தலைவர்கள் வரிசையில் நின்று வாக்களித்தனர். கேரளாவின் குருவாயூரில் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியும் திருவனந்தபுரத்தில் மோகன்லாலும் வாக்களித்தனர். கொச்சியில் மனைவி சுல்பத்துடன் சென்று நடிகர் மம்முட்டியும் நடிகர் பிருத்திவிராஜும் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். அசாமிலும் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு. காலையிலேயே வாக்களிக்க குவிந்த இளைஞர்கள், முதியவர்கள். சீர்திருத்தம் அல்ல, அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சி என்று மக்களவை தொகுதி மறுவரையறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றும் போது மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தல்.
கொரோனா சமயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் காணாமல் போனதாக தான் கூறியதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விளக்கம். தாம் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பரப்புரையில் பேச்சு. கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஓடோடி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்ப எங்க காணாம போனோம்னு சொன்னாங்க. உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறா பேசுறாரு. காணாமல் போனான்னு சொன்ன வழியே உங்களை பற்றி தவறா எப்பொழுது பேசுறது கிடையாது. நடுநிலையாக தேர்தல் நடத்தவே தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மாற்றம் என இபிஎஸ் கருத்து. அதிகாரிகளை நம்பித்தான் திமுகவினர் இருப்பதாக சென்னையில் பேட்டி. அவங்க அந்த அதிகாரி நம்பித்தான் இருக்கிறாங்க, மக்களை நம்பி இல்ல. யார் போட்டா இவர்களுக்கு என்ன கஷ்டம்? நேர்மையான முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் தேர்தல் அதிகாரி விரும்புறாங்க. அந்த அடிப்படையில் மாற்றுறாங்க. அதிகாரிகள் மாற்றுறதுனால இவர்களுக்கு என்ன கஷ்டம்? தேர்தல் ஜூரம் வந்துவிட்டதால் முதலமைச்சர் குறித்து தவறாக பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி மீது கனிமொழி சாடல். தானும் முதல்வராக இருந்ததை மறந்துவிட்டு பேசுவதாக பரப்புரை. தோல்வி பயம் மட்டுமில்லை, தோல்வி ஜுரம் வந்துருச்சு. அதனால எதுவுமே தேராதுன்னு தெரிஞ்சிருச்சு. முதலமைச்சரை கீழ்த்தரமாக விமர்சிக்க கூடிய ஒருவராக மாறிவிட்டார். மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்துவதுதான் வளர்ச்சியா என்று சீமான் கேள்வி. 8000 ரூபாய் டோக்கன் தந்தால் அண்ணா அறிவாலயம் தருவீர்களா என்றும் கன்னியாகுமரி பரப்புரையில் சாடல். 8000க்கு டோக்கன் என்ன வேணுமோ கடையில் போய் வாங்கிக்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது? ஐயா, அந்த அண்ணா அறிவாலயம் எங்களுக்கு வேணும், இந்த டோக்கனை மொத்தமா. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்து எப்படியாவது என் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு மொத்தம் 8000 டோக்கன் நீங்க வச்சுக்கிட்டு இந்த முதலமைச்சர் பதவிக்கு எனக்கு கொடுத்துருங்க. பாஜகவுக்கும் காங்கிரசிற்கும் கொடிதான் வேறு, கொள்கைகள் ஒன்று என சீமான் விமர்சனம். நீட், FCRA உள்ளிட்ட திட்டங்களை பெற்றது காங்கிரஸ், வளர்த்தது பாஜக என கன்னியாகுமரி பரப்புரையில் பேச்சு. நீட்டுன்னு சொல்ற நீட்டு நம் பிள்ளைகளின் மருத்துவ கனவை பொசிக்க ஒரு திட்டம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். GST சரக்கு மற்றும் சேவை வரியின் இந்த சுமக்க முடியாத வரியை திணிச்சவன் யார்? காங்கிரஸ். இந்த NIAங்கிற ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தவன் யார்? காங்கிரஸ். செயல்படுத்தினது யார்? ஐயா மோடி. அவன் பெத்து பேர் வச்சான், இவர் ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறார். 2 பேரும் ஒண்ணுதான். அரசியல் என்பது பகுதி நேர வேலை அல்ல என்று தாவேக தலைவர் விஜய் குறித்து பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் கருத்து. தாவேகவுடன் பாஜக கூட்டணி வைக்குமா என்ற கேள்விக்கு எந்த அவசியமும் தங்களுக்கு இல்லை என பதில். ग्लैमर एक स्थान है जो मोबिलाइज भी करता है, लोगों को जोड़ता भी है, लेकिन उसमें स्थायित्व तब आता है जब उस पिच पे समय बिताता है. तो कितना समय बिता पाएंगे इस पर सब कुछ निर्भर करता है. அண்ணாமலைக்கு கட்சி மீது எந்த வருத்தமும் இல்லை என்று பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் கருத்து. வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்றும் நம்பிக்கை. सवाल लड़ रहा है तो विधानसभा भी अभी कल भी कैंपेन में अण्णामलाई भाग लिया, कल के भी कैंपेन में थे. और स्वरूप अभी छोटा है. क्या वो अण्णामलाई नाराज हैं? कहीं कोई नाराजगी नहीं है. मैं तो कह रहा हूँ कि कल भी कैंपेन में भाग लिया था. சென்னை ராயபுரம் திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய கோரி அதிமுக சார்பில் வழக்கறிஞர் பாபு முருகவேல் தேர்தல் ஆணையரிடம் மனு. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி மத உணர்வுகளை தூண்டும் வகையில் வாக்கு சேகரித்ததாக குற்றச்சாட்டு. நடிகர் அஜித் சாலையில் நடந்தால் தமிழ்நாடே பின்னால் நிற்கும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. தாவேக விபத்தில் ஏற்பட்ட கட்சி என்றும் விமர்சனம். போறார் அப்படின்னா தமிழ்நாடு திரண்டு அஜித் பின்னால் நிற்கும். விபத்தில் ஏற்படுத்திய கட்சி, விபத்தால் வந்த கட்சி. ஆகவே அது விபத்து நடக்கத்தான் செய்யும். அவர் தமிழ்நாட்டு மக்களை நன்மை செய்ய வேண்டும் என்றால் அவர் இப்படிப்பட்ட செயலில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எங்கு இருக்கிறது என்றே தெரியவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். வருவாய்த்துறையும் காவல்துறையும் இணைந்து திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர முயற்சிப்பதாக நெல்லையில் பேட்டி. தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், உதாரணமாக கன்னியாகுமரியில் பார்த்தா அழகு மீனான்னு ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தா முழுக்க திமுக மாவட்ட செயலாளர் மாதிரியே பணியாற்றுறாங்க.
சாத்தூரில் ஒரு டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு போலீஸ் துறையும் வருவாய்த்துறையும் இன்னைக்கு இணைந்து தேர்தலில் எப்படியாவது திமுக கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. பெரிய குளத்தில் வாகனத்தின் மீது ஏறி செல்ஃபி எடுக்க முயன்ற இளைஞரை அறைந்த திருமாவளவன். பரப்புரையின் போது பலரும் வாகனத்தின் மீது ஏறி செல்ஃபி எடுக்க முயன்றதால் ஆத்திரம். தம்பி சக்தி